அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சில துஆக்களை சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு துஆ கேட்கிற முறை தெரியாது, துஆ எப்படி கேட்கணும் என்றது தெரியாது. 10 நிமிஷம் ஒரு துஆவை கேட்டிருப்பார், அதே சப்ஜெக்டை தான் திரும்ப 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 பல விதமா கேட்டிருப்பார். 10 நிமிஷம் கேட்டதுலையும் அர்த்தம் ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜவாமிஉல் கலிம் என்ற சில துஆக்களை சொன்னாங்க. சின்ன சின்ன வார்த்தைகள், பெரும் பெரும் அர்த்தங்கள். எனவே நாங்க துஆ கேட்கிற நேரம் அந்த துஆக்களை பாடமாக்கி அதனுடைய கருத்துக்களை விளங்கி துஆ கேட்கிற நேரம் அல்லாஹ் எல்லா நலவுகளையும் கொண்டு வந்து சேர்ப்பான். குர்ஆன்ல வரக்கூடிய ஆக முக்கியமான ஒரு துஆ தான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா என்ற துஆ இருக்கே, இந்த துஆவுக்குள்ளால உலகத்துடைய எல்லா நலவுகளும் வந்துடும். நாங்க நினைச்சிருப்போம் எனக்கு இந்த விஷயங்கள் தேவை, ஏன தேவைகள் இதுகள் மட்டும்தான் என்று. ஆனா எங்களுக்கு எது தேவைன்றது அல்லாஹ்வுக்கு தெரியும். நாங்க இந்த துஆவுடைய ஆழத்தை புரிஞ்சு கேட்கிற நேரம் எங்கட எல்லா தேவைகளையும் நாங்க அறியாமலே அல்லாஹ் பூர்த்தி செய்வான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் துனியால என்ன என்ன நலவுகள் எனக்கு தேவையோ எல்லா நலவுகளையும் எனக்கு தான். வஃபில் ஆখিরাতি ஹஸனா, ஆகிரத்துல என்ன என்ன நலவுகள் தேவையோ எல்லா நலவுகளையும் எனக்கு தான். இது அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி நிறைய துஆக்களை சொல்லியிருக்கிறாங்க. கடன் பிரச்சனை வந்தா என்ன துஆ கேட்கும், நோய் வந்தா என்ன துஆ இருக்குது, கஷ்டங்கள் கவலைகள் வந்தா என்ன துஆ. நாங்க இந்த துஆக்களை பாடமாக்கி ஓதுற நேரம் அல்லாஹ் தஆலா அவைகளுக்குரிய முடிவு அல்லாஹ் ஏற்பாடு செய்வான். இது 3வது விஷயம். 4வது, ஒருவர் திருமணம் முடிச்சார். திருமணம் முடிச்சு பல வருடங்களாக குழந்தையுடைய பாக்கியம் அவருக்கு இல்லை. இவர் என்ன துஆ கேட்கும்? வாழ்க்கையில வரக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் இதெல்லாம். அந்த நேரம் அவருக்குரிய துஆ என்ன? குர்ஆன்ல எந்த நபியுடைய ஆதாரம் இருக்குது? அல்லாஹ் 2 நபிமார்களுடைய துஆவை சொல்றான். ஒன்றுதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு எத்தனையோ வருஷங்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல. அவர்களுடைய மனைவி ஒரு மலடியாக இருந்தார், இவங்க வயது போன ஒரு முதிர்ந்தவராக இருந்தார். இப்போ ஒரு துஆ கேட்டாங்க, ரப்பி லா ததர்னி ஃபர்தா வ அன்த கைருல் வாரிசீன். யா அல்லாஹ் என்னை நீ தனியே விட்டுறாதே, நீ வாரிஸ்காரர்களை கொடுக்கறத நீ ஆக சிறந்தவனாக இருக்கிறாய், எனக்கு ஒரு குழந்தையை தான் என்று துஆ கேட்கிறான். அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தான், நபியாக கொடுத்தான், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் சொல்லுது அல்லாஹ் அந்த குழந்தையை கொடுக்கிற நேரம் அல்லாஹ்வே பேரை வச்சு கொடுத்தான். யஹ்யா என்ற பேரை வச்சதே அல்லாஹ் தான். இன்னொரு துஆ நபி இப்ராஹிம் அலைஹி